தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். துரோகம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றுதல், இதெல்லாம் பார்க்காதவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனிதன் உருவாகிய காலத்திலிருந்து இதிகாசங்களையும் புராணங்களையும் நாம் பார்க்கும்போது சத்தியயுகம் இறைவனும் மனிதனும் சமமாகவே இருந்ததை பார்க்கிறோம். திரேதாயுகம் ஒரு 75% மனிதன் தன்னுடைய இறைநிலையை இழந்து போனதை பார்க்கிறோம். துவாபர யுகம் 50% தன்னுடைய தெய்வத்தன்மையை மனிதன் இழந்து போயிருக்கிறத பார்க்கிறோம். கலியுகம், கலியுகத்துடைய ஆரம்பத்தில் 25% மட்டுமே தெய்வத்தன்மையோடு மனிதன் இருக்கிறான். கலியுகம் முடியும் போது முழுமையாக தெய்வத்தன்மை அற்ற ஒரு உயிராக மனிதன் மாறி போவான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சான்றோர்களுடைய வாக்காக இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த துரோகத்தை சம்பாதிக்காதவர்கள் நாம் யாராவது இருக்கோமா? ஒரு கடன் வாங்கி கொடுத்தோம் என் நம்பருக்கு, அவர் கடனை திருப்பி கொடுப்பது மட்டும் இல்லை, என்னுடைய ஃபோனை கூட எடுக்கிறது இல்லை. கடைசியில் கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய கழுத்தை பிடித்ததனால் நான் இன்றைக்கு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பேர் இன்றைக்கு நம்ம கவலைப்படுறோம். என்னோட தம்பியை நான் தான் சார் படிக்க வச்சேன், நல்லா படிக்க வச்சேன், கடன் வாங்கி படிக்க வச்சேன், இப்போ நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், எனக்கு வேலை போயிடுச்சு, அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் அவனா உதவி செய்வான்னு பார்க்குறேன், இல்லை, அல்லது கேட்கும்போது என்கிட்ட ஏது பணம் அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கழிக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. பெரிய நம்பிக்கை துரோகமாக இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் தந்தையும் இன்றைக்கு தன்னுடைய குழந்தைக்கு தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கெட்ட அனுபவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக்கி படிக்க வைத்த நிலை போய் அவர்களுடைய கடைசி காலத்தில் குழந்தைகளோடு கழிக்க முடியாமல் இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் இருந்து குழந்தைகளை நினைத்து நினைத்து வருந்தி உயிர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். துரோகம், இந்த துரோகம் அப்படிங்கிற கர்ம வினை இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? சந்ததியற்ற ஒரு வாழ்க்கை, குழந்தையின்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு குழந்தையின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். மருத்துவ ரீதியாக எந்த காரணமுமே கிடையாது, அவருக்கும் சரி எனக்கும் சரி, அவருடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலிருந்து உயிரணுக்களுடைய பரவுதல் வேகம் வரை அனைத்துமே சீராகத்தான் சார் இருக்கு. சரி, இந்த பக்கம் பார்த்தா சார் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு சார், கருமுட்டையுடைய வளர்ச்சி, கருமுட்டையுடைய முதிர்ச்சி, கருமுட்டையுடைய திறன், அளவு, வீரியம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சார். 2 முறை ஐவிஎஃப் கூட நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் குழந்தையே பிறக்கல. என்ன பண்ணுறதுனே தெரியல. 5 வருடம், 7 வருடம், 10 வருடம், 12 வருடம் இந்த மாதிரி குழந்தையின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தம்பதிகளை நான் பார்க்கும்போது அதில் யாருக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ, தெய்வ விபாஷய சிகிச்சையின் மேல் ஒரு ஆர்வம் இருக்கிறதோ, அவர்களுடைய ஜாதகத்தை கொடுத்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கலாக மருத்துவ ரீதியான ஜாதக பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த 100 பேர் நான் பார்க்குறேன்னா அதில் குறைந்தது 60 பேருக்கு கர்ம வினைகள் அவர்களுக்கு குழந்தை பிறப்பை தடுக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பொதுவாக வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் இது கிடையாது. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷனுங்கிறது என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த வகையில் வித்தியாசமானது. இதில் உங்களுடைய பணம், சொத்து, உங்களுடைய வாழ்க்கை முறை இதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டோம். கேர் பண்ணுறது ஒரு விஷயந்தான். எந்த கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது, இந்த நோய்க்கான காரணம் என்ன, இந்த காரணத்தை நிவர்த்தி செய்ய முடியுமா முடியாதா, ஒருவேளை நிவர்த்தி செய்யணும்னா என்ன செய்யணும், எந்த கோவில் அல்லது எந்த ஸ்தலத்துக்கு செல்லணும். இதில் பரிகார பூஜை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த தெய்வத்தை போய் பிடித்து கொண்டோம்னா நம்முடைய கர்ம பலன் தீரும்னு சொல்லிக் கொடுப்பது தான் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி.
இந்த கர்ம பலன்கள் யாருக்கெல்லாம் துரத்தி கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய சந்ததி வளராமல் அந்த இடத்திலேயே நின்று போய்விடுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பல 1000 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கர்ம பலன் கெட்டதாக இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடையாது. அப்ப நிறைய பேர் வருத்தத்தோடு சொல்லுவாங்க, நாங்க தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணலையே. எப்படி அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி கொடுக்கின்ற சொத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோமோ, அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் அப்பா 1000 கோடி சொத்து கொடுக்கும்போது சந்தோஷமா வாங்கிக்கிறோம்ல. அப்ப அப்பாவோ தாத்தாவோ செய்த பாவங்கள் நம்மை சேருங்கிறதையும், அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய நாம் என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய் பணத்தை நம்ம எடுக்கும்போது அவர்கள் செய்த பாவங்களை நமக்கு சேராதா? சேரும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பல ஜென்மமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய ஒரு ஜென்மம் தான் இந்த ஜென்மம். நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கும் போது நமக்கு எதுவுமே கெட்டது நடக்காது. நிறைய கெட்டது செஞ்சிருக்கும் போது பெரும்பாலும் நமக்கு எதுவுமே நல்லதே நடக்காது. இந்த வாழ்க்கையில் தோல்வியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரபஞ்ச விதிங்கிறது இதுதான். ஒரு தம்பதியினர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. 37 வயது ஆணுக்கு, 34 வயது பெண்ணுக்கு. நிறைய மருத்துவமனைகள், கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஒரு முறை அமெரிக்காவில் 2 வருஷம் இருந்திருக்காங்க. அந்த அமெரிக்காலேயும் போய் என்ன ஏதுங்கிறது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அங்கேயே ஐவிஎஃப் கூட ட்ரை பண்ணாங்க, எதுவும் நடக்கலை. வருத்தத்தோடு வந்திருந்தவங்க ஒரு பாட்டி ஒருத்தர், நீ போய் டாக்டரை பாரு, அவர் கரெக்டாக சொல்லுவாருன்றதுனால வந்திருந்தாங்க. பெரிய நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வர சொல்லி ஒரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பார்க்கும்போது அதில் 3 விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. நம்பர் 1, அந்த பெண்ணுடைய சைடில் இருந்த சில வகையான தவறுகள், அந்த பையனுடைய சைடில் இருந்த சில தவறுகள், இந்த 2 ஜாதகம் சேரும்போது ஒரு கர்ம வினையோடு போராடுகின்ற ஒரு ஜாதகமாக, ஜென்மமாக இது இருக்குது அப்படிங்கிறது தெரிந்தது. அப்போ அவர்களுக்கு இதை நிவர்த்தி செய்வதற்கான சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்த பிறகு ஒரு 6 மாத காலம் அவர்கள் அது மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்து, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பாட்டியார் சத்தம் போட்டு ஒரு முறை செய்ய சொன்ன பிறகு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்போ எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு கர்ம வினைகள் தீர நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுது இல்லையா? என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணம் செய்யணும்னு முயற்சி பண்ணுறோம், எதுவும் கை கூட மாட்டேங்குது, ஜாதியை விட்டு, மதத்தை விட்டு, ஸ்டேட்டஸை விட்டு, என் பொண்ணு கல்யாணம் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆனால் போதும்னு நினைக்கக்கூடிய எத்தனை பெற்றோரை நம்ம பார்க்கிறோம். என் பையன் கல்யாணம் ஆனால் பரவாயில்லன்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை தாய் தந்தையரை இன்றைக்கு பார்க்கிறோம். நீங்கள்லாம் செய்ய வேண்டியது கர்ம வினைகளை நீக்குவதற்கான முயற்சிகளை செய்யும். பொதுவாக இதுக்காக ஜாதகம் பார்த்து இந்த கோவில் போங்க, அந்த கோவில் போங்கன்னு சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, எதையுமே பார்க்காமல் எந்த கோவிலுக்கு சென்றால் கர்ம வினைகள் நீங்கி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக நம்முடைய தென் தமிழகம் இல்லையா, இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கோயில்களில் ஒன்று எது தெரியுமா? முப்பந்தல் எசக்கி அம்மன் கோவில்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில். சேர, சோழ, பாண்டிய காலத்திலிருந்து ஔவையார் அம்மனுடைய அவர்களுடைய இதிகாசத்திலிருந்து இந்த கோவிலை பற்றி குறிப்புகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கே முப்பந்தல் அப்படின்னு பேர் வந்தது தெரியுமா? சேர, சோழ, பாண்டிய 3 மன்னர்களும் பெரிய பந்தலிட்டு ஔவையாரை கௌரவித்த ஒரு இடமா அது முப்பந்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக ஔவையாருக்கு எங்கே சன்னதி இருக்கோ இல்லையோ, இந்த கோவிலில் ஔவையாருக்கு தனி சன்னதி இருக்குது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த கோவில் அது. ஔவையார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஔவையாரை ஒரு சித்தராக பார்க்கக்கூடிய கோவில் ஏதாவது இருக்கா? முப்பந்தல் எசக்கி அம்மன் கோவிலில் ஔவையார் அம்மன் சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சு அவர்களுக்கென்றே தனி சன்னதி இருக்கக்கூடிய ஒரு கோவில் அது. அப்போ இந்த எசக்கி அம்மன் கோவில், முப்பந்தல் எசக்கி அம்மன் கோவில் எவ்வளவு புராதனமானது அப்படின்னு பாருங்க. இந்த கோவில் 3 விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முறை சென்றாலே தீர்வளிக்கக்கூடிய கோவிலுங்க. முதலாவது நான் சொன்ன மாதிரி கர்ம வினைகள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள்.
நம்மலாம் பள்ளிக்கூடத்தில் படிப்போம். வாத்தியார் வந்து கேட்பார், யார் இதை தப்பு எழுதுனதுன்னு. வாத்தியார் வந்து தப்பு செஞ்சவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பார்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவன் செஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு பார்த்தா வாத்தியார் வீட்டில் அவங்க வீட்டுக்காரம்மா கூட சண்டை இருக்கும். அந்த பையனை போட்டு அடி உதன்னு போட்டு நவுத்தி விட்டுருவார். அந்த பையன் நம்மளை முறைப்பான். ஆனால் சத்தியமாக அந்த இடத்துல வாத்தியார் இந்த தண்டனை அவருக்கு கொடுப்பார்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த தப்பை செய்யலை, ஆனால் தவறு நடந்து விட்டது. இந்த மாதிரி தெரிந்த தவறு, தெரியாத தவறுன்னு எந்த தவறாக இருந்தாலுமே அந்த தவறு நம்முடைய கர்ம வினையாகத்தான் சேரும். ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் ஒரு கோபத்தை, ஒரு பொறாமையை, ஒரு போட்டியை, அடுத்தவர் சொத்தை அபகரிக்கணும்னு இல்லை, அபகரிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தாலே அது பஞ்சமா பாதகங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. கலிகாலத்துல இந்த எண்ணம் இல்லாத மனிதனே கிடையாது அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் கர்ம வினைகளோடு போராடி கொள்பவர்களாகத்தானே இருக்கும். அப்ப நம்ம எப்பவோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபத்துடைய ஒரு கணக்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல திருமண தடையையும் குழந்தை பேரையும் தாமதமாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு வருதுன்னா, அந்த தாமதத்தை தவிர்க்க, சுக்கு நூறாக உடைக்க நீங்க செல்ல வேண்டிய முதல் கோவில் எதுனா இந்த முப்பந்தல் எசக்கியம்மன் கோவில் தாங்க. நீங்க கோவிலுக்குள்ள போறீங்கனாலே வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தொட்டில்கள் கட்டி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு அழகான தொட்டில்கள். இதுல ஒரு ஐதீகம் என்னன்னா, அந்த தொட்டில்கள்ல குருவியோ கிளியோ வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னாலே அவர்களுக்கு குழந்தை உருவானது அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த கூடு கட்டி குஞ்சு பொரித்து அந்த குஞ்சு வெளியே சென்ற உடனேயே அந்த தொட்டில இறக்கிடுவாங்க. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கர்ம வினைகளால் குழந்தை பேரு தள்ளி போதோ, உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டதற்கு பிறகு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய முயற்சியாக இந்த முப்பந்தல் எசக்கியம்மன் கோவிலுக்கு ஒரு முறை செல்ல முடியுமான்னு பாருங்க. நாகர்கோவில், திருநெல்வேலி டு நாகர்கோவில் ரோட்ல இப்போ பைபாஸ் வந்துருச்சு. பைபாஸ் இல்லாமல் ஓல்டு ரோட்ல போனீங்கன்னா இருக்கும். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும். முப்பந்தல் எசக்கியம்மன் கோவில். கர்ம வினைகளால் காரணமே இல்லாமல் தள்ளி போகின்ற குழந்தை பேறு நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவள் இந்த அம்மன். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா, இதே போல கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற திருமண தடையை நிறுத்தக்கூடிய சக்தி அம்பாளுக்கு உண்டு. இன்னைக்கு பொதுவாகவே உக்ர தெய்வங்கள் அப்படிங்கிறது மேலே நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. இந்த எசக்கியம்மன் உக்ரமான தெய்வம். பொதுவாக கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? என்னுடைய குரு என்கிட்ட சொல்லுவார், துர்க்கையிடம், அதாவது சக்தியிடம் வரம் வாங்குவது ரொம்ப எளிதான், லக்ஷ்மியிடம் வரம் வாங்குவது கொஞ்சம் கஷ்டமா. ஆனால் சரஸ்வதியிடம் வரம் வாங்கணும்னா தலையால் தண்ணி குடித்தாலும் நடக்காதான். புத்திசாலித்தனம். அந்த வரம் கிடைக்கணும் அப்படின்னா சரஸ்வதி கிட்ட வரம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணுமா. மகாலட்சுமி கிட்ட கூட கொஞ்சம் பேசி கீசி வரம் வாங்கிக்கலாமா. ஆனால் மிகச் சுலபமாக யாரிடம் ஒரு வரத்தை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால் உக்ரமாக இருக்கக்கூடிய காளியிடம் வாங்குவது ரொம்ப சுலபமா. அந்த வகையில் திருமணப்பேறு தள்ளி போகின்றது அப்படின்னு கவலையில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே முதலில் செல்ல வேண்டியது இந்த எசக்கியம்மனை சந்தித்து அம்மாவிடம் நம்மை சரணடைந்து கொள்வது தான். இதை செய்யும் போது உடனே திருமணம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது வழக்கு. இன்னைக்கு நம்ம எந்த தப்பும் செய்யலைனாலும் நம்ம மேலே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி ஒரு கேஸ் இருக்குது, அல்லது நம்முடைய சொத்து தகராறு, நியாயமாக எனக்கு வர வேண்டிய சொத்தை கூட என்னுடைய அண்ணன் தருவதில்லை, என்னுடைய தம்பி தரல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், குடும்ப சொத்தை விற்கணும்னு முயற்சி பண்ணுறேன், யாருமே எனக்கு ஒத்துழைக்கலை, எனக்கு பங்கு தரமாட்டேன்னு சொல்லி எல்லாரும் சண்டை போட்டு என்னை ஒரு அனாதை போல நடத்துகிறார்கள்ன்ற வருத்தத்தில் இருப்பவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா, ஒரு வழக்கு நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது, தவறே செய்யாமல் ஏற்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறதுன்னு வருத்தத்தில் யாராவது இருப்பீங்கன்னா, அந்த வழக்கு வெற்றி பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முறை முப்பந்தல் எசக்கியம்மனை பார்த்து தரிசனம் செய்து உங்களுடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு ஏற்பட வேண்டிக் கொள்வது தான். இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு முறை வந்து அரசு அலுவலர்கள் அனைவருமே வந்து ஊதிய உயர்வு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க.
அப்போ அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் வேலைக்கு வரலையோ அவர்களுக்கு நாளையிலிருந்து வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ போட்டாங்க. அப்போ ஒரு அரசு அலுவலர் அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக 2 மாத விடுப்பில் இருந்தார். அவர் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே லீவில் போயிட்டாரு. திருப்பி அவர் ஜாயின் பண்ணுற டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஜிஓ போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரும் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இவரையும் சஸ்பென்ஷன் ஆர் டிஸ்மிஷல் ஆர்டரில் போட்டாங்க. போட்டது மட்டும் இல்லை, உடனே அவரோட குவார்ட்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை. இவருடைய உயர் அதிகாரிகளிடம் சென்று, ஐயா நான் தான் இந்த தேதியிலேருந்தே லீவு போட்டனே, உங்கள் அப்ரூவல்லேருந்து தானே நான் லீவே போட்டேன், நீங்கள் இப்படி எனக்கு சிரமத்தை உருவாக்கிட்டீங்களேன்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் எந்த அதிகாரிகளும் உதவி செய்ய முடியாத சிரமத்தில் இருந்தாங்க. வழக்கு இவர் போடுறாரு கோர்ட்டில், இந்த மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வேணும்னே லீவ் எடுக்கலை, உண்மையிலேயே இந்த ஸ்ட்ரைக்குக்காக நான் வேலைக்கு வராமல் இல்லை, நான் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக வேலைக்கு செல்லவில்லை, விடுப்பில் இருக்கிறேங்கிறத கோர்ட்டில் கொண்டு போய் சொல்கிறார். 6 மாதம் ஆகுது, 12 மாதம் ஆகுது, 18 மாதம் ஆகுது, போஸ்டிங் இவருக்கு வரவே இல்லை. அப்போ ஒரு முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவங்க மனைவி ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்ம மருத்துவமனைக்கு என்னை சந்தித்தாங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க, சார் மருந்து வாங்க கூட பணம் இல்லை சார், ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், அம்மா நீங்கள் இருக்கிற சிரமங்கள் போட்டோம், ஒரு முறை இந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, போகும்போது உங்களோட கோர்ட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காலையில் போய் அம்மா கிட்ட காலில் இதை வச்சு முன்னாடி உட்காந்து உங்களுடைய வழக்கில் இருக்கக்கூடிய நியாயம் என்னங்கிறத அம்பாள் கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மத்தியானம் வரலாம் அங்கே இருந்து கோவிலுடைய அதிர்வலைகள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வைப்ரேஷன், பிரத்யங்கரா இருக்காங்க, அங்கே ஔவையார் அம்மன் இருக்காங்க, சுடலமாட சுவாமி இருக்காங்க, ஒரு முறை எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அவங்க ஒரு திங்கக்கிழமை அன்று அங்கே போய் ஒரு நாள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு புதன்கிழமை அன்று சென்னை வந்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் இவர் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, இவரை வேலைக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உத்தரவு வந்தது. பாருங்கள், 18 மாதமாக நடந்த கேஸு அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அது இருக்க முடியும். அதனால் யாரெல்லாம் வழக்குகளோடு போராடி கொண்டிருக்கிறோம், நியாயமாக போராடி கொண்டிருக்கிறோமோ, அந்த வழக்கு வேகமாக முடிவது மட்டுமல்ல, உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும்னா ஒரு முறை முப்பந்தல் எசக்கியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட முடியுமான்னு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா தெரியும், போகிற வர எல்லா வண்டியுமே பிரயாணத்திற்கு நீண்ட தூரம் குறுகிய தூரம்னு பாகுபாடு இல்லாமல், மதம் பாகுபாடு கூட இல்லைங்க, கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸு அந்த ரோடு வழியாக போகிற எந்த வண்டியாக இருந்தாலும் கோவில் முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்தி வேண்டுதல் செய்து கொண்டு போவாங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு பிரயாண காலத்தின் போது விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த அனைவருமே அந்த கோவிலில் ஒரு நிமிஷம் நிறுத்தி செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு யாரெல்லாம் அதிக பிரயாணத்தில் இருக்கீங்க, பிரயாண காலத்தில் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்களை பார்க்கும்போதே நமக்கு தலை சுற்றுகிறது இல்லையா? அப்போ அதை எப்படி சரி செய்யணும்? இந்த கோவிலுக்கு போனால் போதும். என்னுடைய வீட்டில் கூட என்னோட தாயார் அடிக்கடி என்னை பற்றி கவலைப்படுவாங்க, நிறைய பிரயாணம் பண்ணுற, நிறைய கார் யூஸ் பண்ணுற, ஃப்ளைட்டில் போகிற, பயமாக இருக்குது, நீ போயிட்டு வர வரல எனக்கு தூக்கமே வரல பாம்பாங்க. என்னோட பாட்டியார் சொல்லவே வேணாம், நிறைய சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நான் எப்போ திருநெல்வேலி போனாலும், திருநெல்வேலி டு நாகர்கோயில் நான் போகிற வழியில் காலையில் 5 மணிக்கு முதல்ல கோயிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணி அவங்க கொடுக்குற சந்தனத்தை என் நெத்தியில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நாகர்கோயில் போவேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் அவர் செய்த பாப புண்ணியங்களால் மட்டும் நடைபெறுவது கிடையாது, தெய்வ அனுகிரகத்தால் மட்டும்தான் சாத்தியம். ஒரு மனிதனுடைய தலைவிதி மோசமாக விபத்து ஏற்பட வேண்டும்ங்கிற தலைவிதி இருந்தாலும் கூட அந்த விபத்து உயிருக்கும் உடமைக்கும் நஷ்டமும் ஆபத்தும் ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய சக்தி தெய்வத்திற்கு உண்டு. அந்த தெய்வ சக்தி அப்படிங்கிற இடத்துல, அந்த கோவிலில் அந்த தெய்வ சக்தியை நிறைய முறை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் அந்த கோவில் போய் அம்பாளை ஒரு முறை தரிசனம் செய்து
ஔவையார் அம்மனை தரிசனம் செய்து, சுடலை மாடை சாமியை தரிசனம் செய்து, அந்த வரும்போது எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறத நான் நிறைய முறை உணர்ந்திருக்கிறேன். கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோய், கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற திருமண பாக்கியம் தள்ளி போவது அல்லது மறுமண பாக்கியம் தள்ளி போவது, இன்றைக்கு கர்ம வினைகளால் மட்டுமல்ல, இன்னைக்கு சாதாரணமாகவே நம்முடைய சொந்தம், நம்முடைய நட்பு நம்மை ஏமாற்றி நம்மேல் நியாயமற்ற வகையில் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் முடிய, நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்க, எல்லாவற்றுக்கும் மேல பிரயாண காலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்ற இந்த முப்பந்தல் எசக்கியம்மன் கலிகாலத்தில் அனுக்கிரகம் செய்யக்கூடிய உக்ர ரூபிணி. தவறாமல் ஒருமுறையாவது அம்பாளை தரிசனம் செய்ய முடியுமான்னு பாருங்க. முப்பந்தல் எசக்கியம்மன் இன்றைக்கு நம்முடைய பிரயாண காலத்தில் நம் கூட இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்திங்கிறத நம்ம உணர வேண்டும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கம்யூனிட்டியில் இதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது தவறாமல் நான் பதிலளிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.